வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. தெய்வ திருமகன் தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி எனப்படும் கவின் மிகு முல்லை திருநகருக்கு அருகே பசும்பொன் என்கிற சிறப்பு பெயர் சூட்டப்பட்ட தவசி குறிச்சியில் 33 கிராமங்களுக்கு சொந்தமான ஜமீன் குடும்பத்தில் தெய்வ திரு உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார் ஆகியோரின் மகனாக 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்தார். 6 மாத கை குழந்தையாக இருந்த போதே தெய்வ திருமகனாரின் அம்மா இந்திராணி அவர்கள் இயற்கை எய்திவிட பசும்பொன்னுக்கு அருகே உள்ள கல்லுப்பட்டியில் பாட்டி ராணி அம்மையார் அவர்களின் பாதுகாப்பிலும் பெரியம்மா மீனலோசினி அவர்களின் அரவணைப்பிலும் வளர்ந்தார் தெய்வ திருமகனார். குழந்தை சாமி பிள்ளை அவர்களிடம் கல்வி கற்க தொடங்கி பிறகு கமுதியில் அமெரிக்க மிஷன் ஆரம்ப பள்ளியிலும் பின்பு மதுரை பசுமலை அமெரிக்க மிஷன் உயர்நிலைப் பள்ளியிலும் அதனைத் தொடர்ந்து மதுரை யூசி உயர்நிலைப் பள்ளியிலும் சேர்ந்து படித்தார். ராமநாதபுரம் மகாராஜாவிடமிருந்து அழைப்பு வந்ததால் அவருடைய விருப்பப்படி ராமநாதபுரம் அரசர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து 6ஆம் படிவம் படிக்கும் போது ராமநாதபுரத்தில் பிளேக் நோய் கடுமையாக பரவியதால் பாட்டி உடனடியாக அவரை ராமநாதபுரத்தில் இருந்து அழைத்து வந்து விட்டார். இதனால் அவருடைய கல்வி 6ஆம் படிவத்துடன் தடைப்பட்டது என்றால் பின்னாளில் அவர் பேசிய ஆங்கில பேச்சுக்களையும் ஏனைய சொற்பொழிவுகளையும் கேட்டால் இவற்றையெல்லாம் எங்கு எப்படி யாரிடம் அவர் கற்றார் என்று வியக்கும் அளவுக்கு அவரது அறிவார்ந்த உரைகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தேவர் திருமகனார் சிறு வயதிலேயே சிலம்பம், மற்போர், குதிரையேற்றம், துப்பாக்கி சுட்டல் மற்றும் தமிழ் பாரம்பரிய கலையான வர்ம கலையையும் கற்று தேர்ந்தார். 1927ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்ட தெய்வ திருமகனார் பரிபூரண சுயராட்சிய என்கின்ற முழுமையான தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த மாநாட்டில் முதல் முறையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்து பேசினார். வழக்கறிஞர் திரு ஸ்ரீனிவாச ஐயங்காரை தனது அரசியல் வழிகாட்டியாகவும் நேதாஜி அவர்களை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார் தெய்வ திருமகனார். பின்னாளில் தேச விடுதலைக்காக நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பிய போது பல நூறு வீரர்களை படையில் சேர்த்து படைபலத்தை கூட்டியதில் தேவர் திருமகனாரின் பங்கு அளப்பரியது. 1933ஆம் ஆண்டு சாயல்குடியில் விவேகானந்தர் வாசக சாலையின் 1ஆம் ஆண்டு விழாவில் திரு சசிவர்ண தேவர் அவர்களை முதல் முறையாக சந்தித்தார் தேவர். தேவர் ஐயாவின் முதல் மேடை பேச்சு என்று சொல்ல முடியாத அளவுக்கு 3 மணி நேரம் அவர் ஆற்றிய உரை அவரை ஒரு சிறந்த பேச்சாளராகவும் மிகச்சிறந்த தலைவராகவும் மக்களுக்கு அடையாளம் காட்டியது. அந்த நிகழ்வில் தான் தேவர் திருமகனாரின் உரையை முதல் முறையாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் கேட்டார். முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வீரமிக்க சொற்பொழிவு விடுதலை போருக்கு மிகவும் பயன்படும் என்று பெருந்தலைவர் பெருமிதம் கொண்டார். தேவர் பெருமகனார் விடுதலை போரில் வெள்ளையர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக போர் முழக்கம் செய்ததோடு ஆங்கிலேயரை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்த மக்களை அடக்குவதற்காக வெள்ளையரின் அரசாங்கம் போட்டிருந்த ரேகை சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார். குற்ற பரம்பரை சட்டத்திற்கு இலக்கானவர்கள் பொழுது சாய்ந்ததும் அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு சென்று கைரேகை வைத்துவிட்டு இரவு முழுவதும் காவல் நிலையத்திலேயே காவலர்கள் பார்வையில் தங்க வேண்டும். எந்த ஒரு ஆண்மகனும் இரவு தனது வீட்டில் தூங்க முடியாது. அதை மீறினால் சிறைச்சாலை போக வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. அந்த கொடுமையான ரேகை சட்டத்தை எதிர்த்து கட்டை விரலை வேண்டுமானால் வெட்டிக்கொள் அல்லது சிறைக்கு போ, ரேகை மட்டும் வைக்காது என்று ஒவ்வொரு ஊரிலும் முழங்கினார் தேவர் அவர்கள். மக்கள் அவர் பின்னால் அணி அணியாக திரள்வதை கண்ட வெள்ளையர் அரசாங்கம் தேவர் திருமகனாரை சிவகாசி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்தது. ஆயிரக்கணக்கான மக்கள்
காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ரேகை சட்டம் ஒழிக, தேவர் திருமகனார் வாழ்க என்ற முழக்கங்கள் விண்ணை பிளந்தன. 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய 2 நாட்கள் ஆப்பநாட்டு மரபர்கள் மாநாடு டாக்டர் வரதராஜலு தலைமையில் நடந்தது. டாக்டர் வரதராஜலு, முத்துராமலிங்க தேவர், சசிவர்ண தேவர், பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர், நவநீத கிருஷ்ண தேவர் ஆகியோர் அடங்கிய 5 குழு சென்னை மாகாண கவர்னராக இருந்த முகமது உஸ்மானை சந்தித்து ரேகை சட்டத்தை நீக்கும்படி மனு கொடுத்தார்கள். அதன் பிறகு ஆப்பநாட்டு மரபுகள் மீது ஏவப்பட்டிருந்த ரேகை சட்டம் எனப்பட்ட குற்ற பழங்குடியினர் சட்டம் படிப்படியாக குறைக்கப்பட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டது. தனது பகுதியில் ரேகை சட்டம் நீக்கப்பட்டாலும் புறமடை கள்ளர்கள் நாட்டில் ரேகை சட்டத்தால் அவர்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை கண்டு வேதனைப்பட்டார் தேவர் திருமகனார். பசுமலை பள்ளியில் மாணவராக இருந்த போதே பெருங்காவநல்லூரில் புறமலை கள்ளர்கள் ரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி 1920 ஆண்டு ஏப்ரல் 3 துப்பாக்கிச் சூட்டில் 17 பேர் கொல்லப்பட்ட துயர் செய்தியை அவர் அறிந்திருந்தார். மக்கள் அந்த சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதை அறிந்து புறமடை கள்ளர் நாட்டில் ரேகை சட்டத்துக்கு எதிராக எதிர்த்து போராடும் ஒரு பெரும் புரட்சிக்கு வித்திட்டார் தேவர். இந்த ரேகை சட்ட எதிர்ப்பை அகில இந்திய பிரச்சனையாக மாற்றுவதற்கு தேவர் திருமகனார் முயற்சியில் அகில இந்திய குற்ற பழங்குடியினர் சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது. ராஜாஜி மதுரைக்கு வந்தபோது ரேகை சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு கொடுப்பதற்காக கம்பம் முதல் மதுரை வரை பல ஊர்களில் இருந்தும் ஊர்வலமாக புறப்பட்டு புறமலைக்கல்லர் சமூகத்தினர் பெரும் கடலென மதுரையில் திரண்டார்கள். கொடிய ரேகை சட்டத்தை நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேவர் திருமகனார் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார்கள். சிந்துபட்டியில் கவர்னர் கலந்து கொள்வதற்காக ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜல்லிக்கட்டு விழாவுக்கு மாடு கொண்டு போகக்கூடாது, வீரர்கள் மாடு பிடிக்கவும் கூடாது. அப்படி யாரேனும் சென்றால் அவன் இன துரோகி என்று குறிப்பிட்டு உள்ளங்கை அளவிலேயே ஒரு துண்டறிக்கையை தேவர் திருமகனார் வெளியிட்டார். கவர்னர் வரும் வழியில் செக்கானூரணியில் இருந்து உசிலம்பட்டி வரை யாருமே சாலையில் நடமாடவில்லை. தான் வருகின்ற விழாவுக்கு நடமாட்டமே இல்லாதை கண்ட கவர்னர் மாவட்ட ஆட்சியரிடம் இது பற்றி விசாரிக்க ஜல்லிக்கட்டு விழாவை புறக்கணிக்கும்படி தேவர் திருமகனார் கொடுத்த அறிக்கையால் மக்கள் யாரும் வரவில்லை. தங்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணித்து உள்ளனர் என்று தெரியப்படுத்த ஒரு கை அகல துண்டறிக்கையில் ஒரு நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்த தலைவராக தேவர் திருமகனார் இருப்பதை கண்டு திகைத்தது ஆங்கில அரசு. திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களை தொடர்ந்து தேவர் திருமகனாரும் குற்ற பழங்குடி சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராடினார். அவரது உறுதிமிக்க போராட்டங்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைத்தது. ரேகை சட்டம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு மறைக்கப்படுவதை கண்டு தேவர் திருமகனார் கோபம் கொண்டார். அதை பல இடங்களில் வெளிப்படுத்தினார். மாத்திரம் சண்டையிடவில்லை. இந்த 17 தமிழ்நாடு சண்டையிட்ட அந்த 17 பேரோடு ஒருவர் கேட்டவர். அதையும் தமிழ்நாட்டுக்கு அந்த சரித்திரத்தை கொடுக்க விட்டார். தவறு ஏதேழு ஆண்டுகள் என்று சண்டைக்கிறார் என்று இருக்கட்டும் எந்த சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டு வருகின்றன. ஆங்கிலேயர்கள் கையெழுத்துத்தான் அப்படி நடந்து நேர்ந்த சரித்திரமாகும். தங்கையத்த 18 முக்கியஸ்தர்களும் சட்டை மூவர் 17 பேருடைய தங்கை 17 பேருக்குரிய ரத்தம் 12 ரத்தம் அதன் புத்திரவியாக பாடல்களுக்கு மாத்திரம் வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்புமணியன் காண்கிறார். அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஆலய நுழைவு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னரே காந்தியவாதியும் வழக்கறிஞருமான ஏ வைத்தியநாத ஐயர் பட்டியல் வகுப்பு மக்களின்